வணக்கம் பிரவீன். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவாசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்கின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையில் பணி செய்யும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு, தொழிற்சங்கம் அங்கீகாரம், போனஸ், 8 மணி நேரம் பணி நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று வரை 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று இருகாட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் துணை ஆணையர் சமரசம் கமலக்கண்ணன் தலைமையில் சாம்சங் நிர்வாக சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் உடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் சாம்சங்க நிர்வாகத்திலிருந்து ஆலோசனை குழு உறுப்பினராக பங்கேற்றனர். இதில் சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் பெரும்பான்மை ஊழியர்கள் உள்ள குழுவினை அழைத்து கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சாம்சங் நிறுவனத்திடம் கோரிக்கை முன்வைத்தனர். இதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இதனால் தங்களது போராட்டம் தொடரும் என சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் சாம்சங் நிறுவனத்திடம் தொழிற்சங்க ஊழியர்களுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என இரு தரப்பினரும் முடிவு செய்துள்ளனர். முன்னதாக போராட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம், சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தின் ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிய மாட்டோம், போராட்ட நேரத்தை முறையாக கடைபிடிப்போம், போராடும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை கடைபிடித்து வருகின்றனர்.